ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வர நாட்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? இதில் இந்தியாவுக்கு இல்லை, உலகத்துக்கே போராத காலம்தான். அது எப்படி தமிழ்நாடு மட்டும் வரும்? இல்ல, ஒரு புது கவர்னன்ஸ், புது கவர்மெண்ட், புது சீஃப் மினிஸ்டர், இல்லை, நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டிய, ஏன்னா உலகத்துக்கே போராத காலம். மோடிஜி சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு புரியும். தங்கத்தை வாங்காதீங்க, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க, நிறைய எல்லாம் குறைச்சிக்குங்க. ஏன்னா மோடிஜி இப்போ 2 வண்டியில தான் போறாரு. அமித்ஷாவே எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. ஏன்னா இனிமேல இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடும். நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுடைய இதெல்லாம் வெஹிக்கிளை தவிர மற்றதெல்லாம் விலை குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய ஸ்டாக்னட் ஆகும். ஏன்னா உலகத்தில் நிறைய போராட்ட காலங்கள் வரும். ஜூன் 2 குரு கடகத்தில் உச்சம் பெற்றாலும் சனிக்கு பார்வை கொடுக்குறார். நிறைய ஜோதிடர்கள் மாற்று கருத்து உண்டு. குரு பார்வை படுறதுனால சனி இன்னும் நல்லது பண்ணுவார், கிடையாது கெடுதல் பண்ற சனிக்கு ஃபுல் பவர் கொடுப்பார். அதனால உலகம் இன்னும் மோசமாக தான் இருக்கும். எக்கனாமிக் இதில் வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். நீங்களும் வேலை வாய்ப்புகள்லாம் ரெடியாக இருந்துக்குங்க. என்ன வேலை வாய்ப்பு போயிடுமா? வேலை வாய்ப்பு நிறைய வேலை வாய்ப்புகள் தான் பாதிப்பு வருமா? என்னங்கன்னா நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. மக்கள் எங்க ஜோசியர்கிட்ட என்னங்க வேலை இருக்கும்? உங்களுக்கு தான் ஜோசியர் என்ன செய்வாரு தானே உங்களுக்கு எல்லாம். நாங்க வேலை கொடுக்குற அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸா நடத்துறோம். நிறைய பாதிப்புகள் இருக்கும் உலகத்தில். அது நீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீங்க. ஜூன் 2க்கு பிறகாக சில காலநிலைகளும் மாறும், சூழ்நிலைகளும் மாறப்போகுது. குரு பயிற்சி யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும்? குரு பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். விருச்சகம், மகரம், அடுத்ததாக மீனம். இந்த 3 ராசிகளுக்கு சிரிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு ராசியில இந்த 3 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பார்வைப்படக்கூடிய ராசிகள். கடகத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்ம குருவில் கடகம் வரனால தான் நான் விஜய் சார் கூட ஜனவரி 28 2027 ஆண்டு வரைக்கும் தாண்டுற வரைக்கும் அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னது. ஏன்னா அந்த ஜென்ம குரு அந்த ஜென்ம குருவில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அந்த 28/1/2027 வரைக்கும் அவர் கடுமையான எச்சரிக்கையில் இருக்கணுன்றது தான் நான் பார்த்த வரைக்கும். அதே போல் கடகத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய புது விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். மேஷத்துக்கு தொழில் கிடைச்சிடும். எப்படி? மேஷத்துக்கு தொழில் கிடைக்கும். தொழில் கிடைக்கும்னாவே ஒரு மனுஷன் நல்லா ஆயிடும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது, துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தம் போகிறது, திருமண தடைகள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி, லாபம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள் எல்லாம் ரிஷபத்துக்கு ஏற்படும். மிதுனத்துக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னு கஷ்டப்பட்டு இந்த மிதுனத்துக்கு எல்லாமே ஒரு ரீசைக்கிள் ஆகி ஒரு அப்வேர்டாகவே போவாங்க. அது ஒரு பெரிய ஆச்சு. ஆமா, கண்டிப்பா. ஆனா வார்த்தையில மட்டும் கவனமா இருக்கும். யாரு? மிதுனம். அடுத்தது கடகத்துக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வரும். ஒரு சேஞ்ச் அதை ஏத்துக்கும். ஏத்துக்காம போக விட்டீங்கன்னா, இப்போ தாவேக்காக்கு நிறைய பேர் எம்எல்ஏ நிக்கிறீங்கன்னு கேட்டு வேணான்ற கதை தான் அது. அது நிறைய பேருக்கு நானே கூட அது முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் சிலருக்கு. ஆனா ஏன்னா நமக்கு அப்ப ஜாதகம் கிடைக்கல. அது ஒரு பெரியது. அப்போ கடகத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறச்ச டப்புன்னு பண்ணிக்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டிப்ரெஷன்லாம் குறையும். ஆனாலும் தேக ஆரோக்கியத்தில் சிம்மம், அதுவும் 36 வயது கடந்தவர்கள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணுன்றது தான் நான் சொல்றது. பிள்ளைகள் விஷயத்துல அதீத கவனமாக சிம்மம் இருப்பது
முக்கியமான விஷயம். அடுத்ததாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்க போகிறது என்னன்னா, பிள்ளைகள் விஷயமும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் இருந்த பாதிப்புகள்லாம் குறையும். ஆனால் முதலீடுகள், பண வரவு போன்ற விஷயத்தில் பல சங்கடங்கள், கணக்கு வழக்குகளில் சங்கடங்கள்லாம் ஏற்படும். அடுத்தது துலாத்துக்கு உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகம் இல்லாமல் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிறதோ அல்லது இன்னொரு தொழில் கிடைக்கிறதோ, கூட்டாளிகளுக்குள்ள தகராறு வர்றதோ, இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் சனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது துலாத்துக்கு. சனி ஹெல்ப் பண்ணுறதுனால துலாம் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் பார்த்துக்கிறதுல துலாம் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சகத்துக்கு தான் குரு பார்வை 5ஆம் பார்வையாக விசேஷ பார்வை. அது வந்து பெரிய பலம் கிடைக்கும். எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நிறைய அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்தை இந்த குரு பயிற்சியில் பார்த்துக்கக்கூடிய ராசி விருச்சகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசுக்கு வந்து அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குரு என்றதுனாலும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் ஏற்படும். நிறைய சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் தனுசு வரும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் எல்லாத்துலேயும் அற்புதங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி யாருன்னா தனுசுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகரத்துக்கு துணை அல்லது துணைவியார், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம் மட்டும்தான் கவனம். மற்றபடி அதே போல் வண்டியில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மகரம் வரும். வண்டியில் வந்து அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால வண்டியில் விதை காட்டுறது, வீலிங் பண்ணுறது, ஃபோனை யூஸ் பண்ணிக்கின்னு போகிறது, நான் எப்பேற்பட்ட டிரைவர் தெரியுமான்னு ஃபிலிம் காட்டுறது, அதெல்லாம் காட்டியிருந்தா ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கின்னு தான் படுத்துட்டு இருக்கணும். மற்றபடி லாபம், அனுகூலம், சந்தோஷம், சுபகாரியங்கள் எல்லாம் மகரத்துக்கு நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு கோளர் பதிகம் என்ற ஒரு பாடல் ரொம்ப முக்கியம். ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கனால அடிவயிறு, கழிவுகள் பாதை, முதுகு தண்டுவடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பத்துக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏ கிளாஸாக இருக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள், பழைய எதிரிகள் இருப்பாங்க, அவங்கள போய் முதுகு சொரிஞ்சு விடக்கூடாது. எப்படி அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. கும்பத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றும். ஜென்ம சனியில் அனுகூலங்கள் காணப்படும், சுபகாரியங்கள் காணப்படும், பெரிய பதவிகளுக்கு வருவார்கள். ஆனாலும் பிள்ளைகளுடன் வாக்குவாதங்களோ, பிள்ளைகளுடைய வார்த்தைகளில் அதிக கவனமோ, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவுகளோ, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மீன ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கவனமாக இருப்பது தான் முக்கியம். வாழ்த்துக்கள். நன்றி.